ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேர்ட்ஸ் பார்க்கோட பார்ட் 2 வீடியோ, பார்ட் 1 வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க செக் அவுட் பண்ணிவிட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நிறைய அக்வேரியம் பார்த்துருப்போம். பட் இந்த அக்வேரியம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டார்க் மோட் செட் பண்ணி ஃபிஷ் டேங்க்கு மட்டும் லைட்டிங்ஸ் கொடுத்து சூப்பராக வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டியிருந்தாங்க. பிளாக் கோஸ்ட் ஃபிஷ்ஷிலேயே கோஸ்ட் பண்ணுங்க. பார்த்தாலே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. அதனால தான் கோஸ்ட்னு பேர் வச்சுருப்பாங்க போல். ரிவர்ஸ்லேயே போகுது. ஜெல்லி ஃபிஷ்ஷும் நம்ம இந்த அக்வேரியத்தில் தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இந்த பிளாக் மோடுக்கு அந்த ஒயிட் ஃபிஷ் வந்து சூப்பராக வந்து ஒரு லைட்டிங் மாதிரியே இருந்துச்சு. அந்த ஃபிஷ்ஷே வந்து ஒரு லைட் மாதிரி இருந்துச்சு. ஷேப்பும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த அக்வேரியம் மட்டும் ஏசி ஹாலு, அதனால் ஃபுல்லாக வந்து க்ளோஸ் டோரில் தான் இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நாய்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் வந்து நாய்ஸியாக தான் இருக்கும் இந்த வீடியோ மட்டும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஃபிஷ்ஷை காணான்னு தேடிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். எங்கே இருக்கு? கிராபுடா, அது ஃபிஷ் இல்லை, நண்டு. குட்டி குட்டி கிராபு. இந்த சைடே இருந்த ஃபிஷ் டேங்க் எல்லாமே ஒரு 10 to 15 ஃபீட் இருக்கிற மாதிரி ஹைட்டு. சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நாங்கள் இதையும் இங்கே தான் பார்த்தோம். நிறைய ஃபிஷ்ஷு, எதை கவர் பண்ணுறேன்னே தெரில. எல்லா கலர்ஸும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்க்க அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்துச்சு மைண்டுக்கு. ஸோ நேராக பார்க்க முடியாதவங்க இங்கே வந்து எங்கள் வீடியோவில் பார்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் இருக்குது, எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மோஸ்ட்லி எல்லா ஃபிஷ் டேங்க்லேயுமே இப்போ நம்ம வீட்டில் வச்சுருக்க டெட்ரா ஃபிஷ் தான். இது பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸு. அது வந்து கிட்ட பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் நிறைய இங்கே வந்து பிக்சர்ஸ்லாம் எடுத்துருக்கோம். இந்த ஃபிஷ் பற்றி நான் சொல்லியே ஆகணும். பார்த்திங்கன்னா இதோட கலர் பார்த்திங்கன்னா அமேசிங்கான ஒரு கலர். பீகாக்கோட அக்யூரேட் கலர் வந்து அப்படியே இருந்துச்சு ஃபிஷ்ஷில். நான் ஸ்லோமோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இது வந்து இருக்கிறதுலையே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஃபிஷ்ஷு. அதனால் நான் வந்து இது நல்லாவே ரொம்ப வந்து ஜூம் பண்ணி எடுத்து உங்களுக்கு ஸ்லோமோவில் காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃபிஷ் கூட சேர்த்து விட்டுருந்தாங்க. என்னது ஸ்டார் ஃபிஷ் தான் பெருசாக இருக்கு. ஸ்டார் இது
சூப்பர், செம. எல்லா ஃபிஷ்லேயுமே ரொம்ப அழகாக இருக்கு. எங்கே போறீங்க? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வாவ் அப்படின்னு ரொம்ப அமேஸ் ஆகி பார்த்த கலர் ஃபிஷ்ஷு தான் பர்பிள் கலர் ஃபிஷ்ஷு. அதில் வந்து அதோட டெயில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒயிட்டில் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஷார்க் வச்சுருந்தாங்க. ஷார்க் நிறையா பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து சட்டுன்னு வளர்ந்துரும், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ வந்து ஒயிட்லேயும் பிளாக்லேயும் கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 5 ஃபீட் கிட்ட இருந்துச்சு. எல்லாத்தையும் ஓவராலாக ஒரு கிளிப் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு வெளியே போயிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரேபிட்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ரேபிட்ஸும் பேர் போட்டு தனித்தனியாக வச்சுருந்தாங்க. எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு கிளிப் எடுத்துகிட்டு தனியாக வந்து ரேபிட்ஸ் வச்சு விளையாட விட்டுருந்தாங்க பிள்ளைங்கள. ஸோ நாங்களும் அவங்கள விளையாட விட்டுருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபிஷ் பாண்ட், மீன் குளம் வச்சுருந்தாங்க. இதில் வந்து கோல்டு ஃபிஷ்ஷு, இந்த ஒயிட் அண்ட் கோல்டில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஃபிஷ் மாதிரி பெருசாக இருக்கும்ல வெரைட்டிஸ், அதை விட்டுட்டு அதில் வந்து நம்மளுக்கு தீனி போடுறதுக்காக நம்மளுக்கு கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ அது நம்ம போட்டு விளையாடுற மாதிரி அதுலேயும் நாங்கள் கொஞ்சம் நேரம் தீனி போட்டு விளையாண்டுட்டோம். அது பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய இருந்துச்சு. ஸோ அது கூடயும் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. எல்லாத்தையும் பார்த்து முடித்தோடனே கடைசியாக ரெஸ்டிங் ஏரியா, அதில் வந்து சோஃபா மாதிரி டயர்லேயே செட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட்லேருந்து ஒரு ட்ரீ வர மாதிரி ஒரு செட்டப் இருந்துச்சு. அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்டோன் மேலே உட்காந்துக்கிற மாதிரி சோஃபா மாதிரி அது ஒன்று வச்சுருந்தாங்க. அங்கேயும் வந்து நிறையா ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி செட்டப் இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஹேச்சரி தான் போனோம். அங்கே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற பேர்ட்ஸோட முட்டையெல்லாம் வந்து அடக்காத்து வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸோட்டிக்ஸ் போனோம். இங்கே கொஞ்சம் வந்து பயமானது தான் நிறையா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா எலி, அதுக்கப்புறம் வந்து கோடு எலி அப்படின்னு போட்டிருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்னேக்ஸ் இருந்துச்சு. இது வந்து குட்டியூண்டு ஸ்னேக்கு. இது வந்து தண்ணியிலையும் இருக்குது, மரத்துலேயும் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அட் அ டைமில் 2 ஸ்னேக்ஸு ஒரே இடத்துலையே இருந்துச்சு. சிவப்பு காது ஸ்லைடர் போட்டு இந்த ஆமை, குட்டி குட்டியான ஆமை, அது வந்து பக்கத்துலேயே பீச் செட்டப் போட்டு அந்த ஆமை விட்டுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பந்து மலைப்பாம்பு அப்படின்னு போட்டு எல்லாமே வந்து மலைப்பாம்பு தான், அங்கே ஒரிஜினலான பாம்பு எல்லாமே. ஸோ இங்கே வந்து ஆள் இருந்தாங்கன்னா அந்த பாம்பை வந்து நம்ம கையிலே வந்து கொடுக்கலாம், நம்ம வந்து அதை தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல வேளை அங்கே வந்து ஆள் இல்லை, அதனால் நம்ம தப்பிச்சோம். நெக்ஸ்ட்டு வந்து இக்வானா. ஸோ இதில் வந்து எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஓனா அப்படி இருந்துச்சு. எல்லா கலர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. மரம் கலரு சேமாக இருக்கும்ல அது மாதிரி. ஸோ நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா காலு கீழே ஒன்று இருந்தது. ஸோ அது எல்லாமே சேம் கலரில் இருக்கறனால தெரியவே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குருவி வகைகள்லாம் எல்லாமே இருந்துச்சு. அது வந்து எல்லா இடத்துலையும் இப்படி பறந்துக்கிட்டே இருந்ததுனால ரொம்ப கவர் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு வந்து மாங்க் பேரட்ஸ், கிளி வகைகள் தான். அதுலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருந்துச்சு. இங்கே அடைச்சி வச்சுருந்ததுனால கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஸோ வெளியில் பார்த்திங்கன்னா ஏவியரியில் வந்து 5 இணை ஏவியரின்னு போட்டு அதில் வந்து நிறையா இருந்தது. ஸோ அதுக்கு வந்து நம்ம கை காலம் சானிடைசர் போட்டுட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அதை வந்து பார்ட் 3 வீடியோவில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.